2025 பிப்ரவரி 7ஆம் தேதி கணக்குப்படி ஒரு அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய பணம் ரூபாய் 77.79 என்று கூறப்படுகிறது. இந்திய பணத்தின் மதிப்பு ஏன் குறைந்து கொண்டே போகிறது என்பதற்கு சில தொழிலதிபர்கள் கூறும் விளக்கங்களை காண்போம். பெட்ரோ டாலர். உலகம் முழுவதும் எண்ணெய் வாங்குவதற்காக அளிக்கப்படும் பணம் பெட்ரோ டாலர் என்று அழைக்கப்படுகிறது. முதலில் ஓபெக், அதாவது எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் என்னும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் இந்த பெட்ரோ டாலர் பொருந்தியதாக இருந்தது. காலப்போக்கில் அது உலகளாவிய வழக்கமாக மாறிவிட்டது. அமெரிக்காவின் வல்லாதிக்கத்தின் காரணமாக எண்ணெய் ஏற்றுமதி அமெரிக்க டாலரை கொண்டே செய்யப்படுகிறது. அமெரிக்கா எண்ணெயே உற்பத்தி செய்யாவிட்டாலும் உலகெங்கும் நாடுகள் டாலரில் பணம் செலுத்தியே பெட்ரோலை வாங்க முடியும். முன்பெல்லாம் அமெரிக்காவிலிருந்து பொருட்களை வாங்குவதற்கு வசதியாக ஏனைய நாடுகள் அமெரிக்க டாலரை வைத்திருக்கும். தற்போது பெரிய அளவில் அமெரிக்கா உற்பத்தி செய்வதில்லை. ஆனாலும் வணிகம் செய்யும் பிற நாடுகள் பொருட்களுக்கான விலையையும் பிற சேவைகளை வழங்கும் கட்டணத்தையும் டாலரில் ஏற்றுக்கொள்வதால் இன்னும் அநேக நாடுகள் தங்கள் ஃபோரெக்ஸ் அந்நிய செலவாணி இருப்பை அமெரிக்க டாலரிலேயே வைத்திருக்கின்றன. இப்போது பிரேசில் தன்னுடன் வர்த்தகம் பண்ணும் இன்னொரு நாட்டுக்கு தன் பணமான ரியாலிலும் ஜப்பான் எண்ணிலும் விலையை செலுத்த இயலாது. ஆனால் அந்த நாடுகள் டாலரில் பணம் செலுத்தலாம். இப்படி அனைத்து நாடுகளும் தங்கள் அந்நிய செலவாணி இருப்பாக ஃபோரெக்ஸை அமெரிக்க டாலரில் வைத்திருப்பது அமெரிக்காவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அமெரிக்கா எந்த உற்பத்தியும் செய்யாமலே தங்கள் டாலரை கொண்டு உலகத்தில் பொருட்களை வாங்க முடியும். பிற நாடுகளுக்கு கடன் வழங்குவதன் மூலம் அமெரிக்காவுக்கு இது சாத்தியமாகிறது. தற்போது அமெரிக்காவுக்கு வெளியே நிற்கும் கடன் 36.4 டிரில்லியன், அதாவது $36,40,000 என்று கூறப்படுகிறது. இதை நாம் பொருட்களை உற்பத்தி செய்யவும் சேவைகளை வழங்கவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா பணத்தை அச்சடித்து நம் உழைப்பை, நேரத்தை, ஆற்றலை வாங்கிக் கொள்கிறது என்று எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்படி டாலரின் அடிப்படையில் உலக வணிகம் இன்னும் நெடுங்காலத்திற்கு நடக்க வாய்ப்பிருக்காது என்று கூறப்பட்டாலும் தற்போது அமெரிக்க டாலரே உலக வணிகத்தின் அடிப்படையாக இருக்கிறது. இந்திய பணம் மட்டுமல்ல, ஏனைய நாடுகளின் கரன்சிகளின் மதிப்பும் ஏன் குறைகிறது அல்லது குறைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வர்த்தக சமநிலையின்மை, ட்ரேட் இம்பேலன்ஸை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஒரு காலத்தில் பண்டமாற்று முறையிலேயே வணிகம் நடந்தது என்பதை அறிந்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பொருளுக்கு மாற்றாக இன்னொரு பொருள் கொடுக்கப்படும். தற்போது தேங்காயையும் அரிசியையும் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு தேங்காய்க்கு 1 கிலோ அரிசி சமம் என்று வைத்துக்கொள்வோம். ஒருவர் 100 தேங்காய் வைத்திருக்கிறார், இன்னொருவர் 50 கிலோ அரிசியையே உற்பத்தி செய்திருக்கிறார். 100 தேங்காய் வைத்திருந்தவர் 50 தேங்காய்களை பயன்படுத்திவிட்டு 50 தேங்காயை சந்தைக்கு கொண்டு வருகிறார். அரிசி உற்பத்தியாளர் தன்னிடமிருந்த 50 கிலோ அரிசியில் 25 கிலோவை சாப்பிட்டுவிட்டு 25 கிலோ அரிசியை சந்தைக்கு கொண்டு வருகிறார். 50 தேங்காய்க்கு 50 கிலோ அரிசி வழங்கப்பட வேண்டும். இப்போது 25 கிலோ அரிசியே கொடுக்கப்படுகிறது. இதனால் தேங்காய் வியாபாரிக்கு வர்த்தக உபரி, ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கிறது. அரிசி வியாபாரிக்கோ வர்த்தக பற்றாக்குறை, ட்ரேட் டெபிசிட் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் இறக்குமதியை காட்டிலும் ஏற்றுமதி அதிகமாக பண்ணும்போது பணம் சம்பாதிக்கிறது. ஏற்றுமதியை காட்டிலும் அதிக இறக்குமதி நடைபெறும்போது இந்தியா பணத்தை செலவழிக்கிறது. தற்போது இந்தியா ஏற்றுமதி செய்வதை காட்டிலும் அதிக அளவு பொருட்களை இறக்குமதி செய்கிறது. இதனால் ஏற்படும் வர்த்தக பற்றாக்குறை இந்தியா அதிக அளவு பிற நாடுகளுக்கு செய்யும் சேவைகளின் மூலமாக வரும் வருமானத்தால் சற்று சரி செய்யப்படுகிறது. இந்தியாவுக்கு கடைசியாக 2007ஆம் ஆண்டில்தான் ட்ரேட் சர்ப்ளஸ் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படியானால் இந்த வர்த்தக சமநிலை இன்மைக்கான பணத்தை யார் செலுத்துவது? வாங்கும் திறனை குறைப்பதன் வழியாக, அதாவது பணத்தை பலவீனப்படுத்துவதன் வழியாக, மதிப்பை குறைப்பதன் வழியாக வர்த்தக சமநிலை தக்க வைக்கப்படுகிறது. இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை வர்த்தக உபரியாக மாறும்போது இந்திய பணம் வலுவடையும். மாறாக நிலைமை வேறாக உள்ளது. வர்த்தக பற்றாக்குறையை மதிப்பு குறைக்கப்பட்ட பணமே ஓரளவுக்கு சரி செய்கிறது. இதை தொழிலதிபர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்று பார்ப்போம். நீங்கள் உற்பத்தியாளர் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் ஆடைகளை உற்பத்தி செய்கிறீர்கள். $1 மதிப்பு $100 என்று வைத்துக்கொண்டால் ஏனைய நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்ய நீங்கள் விரும்புவீர்கள்.
இந்தியாவில் ஆடைகளின் விலை குறைவு என்பதால் அமெரிக்க மக்களும் இந்தியாவில் ஆடைகளை வாங்குவதற்கே முன் வருவார்கள். மாறாக டாலரின் மதிப்பு 100 ரூபாய்க்கு பதிலாக ஒரு டாலர் 25 ரூபாய்க்கு சமம் என்று மாறிவிட்டால் நீங்கள் ஏற்றுமதி செய்ய அதிகம் விரும்ப மாட்டீர்கள். அமெரிக்கர்களின் பார்வைக்கும் இந்திய பொருட்களின் விலை அதிகமாகவே தெரியும். இந்தியா அதிகமாக இறக்குமதி செய்கிறது. இப்போது இந்திய பணத்தின் மதிப்பும் அதிகமாக இருந்தால் ஏற்றுமதி குறைந்து போகும். இன்றியமையாத பொருட்களை இறக்குமதி செய்ய தேவையான ஃபோரெக்ஸ் அந்நிய செலவாணி இருப்பு குறைந்து போகும். ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்காக தன் பணத்தின் மதிப்பை ஒரு நாடு குறைக்க முடியும். வர்த்தக பற்றாக்குறையை சமன் செய்வதற்காக உள்நாட்டு விற்பனையை காட்டிலும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். வர்த்தக பற்றாக்குறையுடன் பணவீக்கம் இன்ஃப்ளேஷனும் சேர்ந்து கொள்ளும்போது எந்த நாட்டின் பணமும் மதிப்பு குறைந்து போகும். பணவீக்கமானது கடனின் காரணமாக ஏற்படுகிறது. மக்களின் சேமிப்புக்கும் இந்த கடனுக்கும் தொடர்பு இல்லை. பாண்டுகள், பத்திரங்கள் அல்லது பிராமசிரி நோட்டுகள் போன்ற கற்பனையான சொத்துக்களுக்கு எதிராக நாட்டின் மத்திய வங்கியால் புதிய கடனை உருவாக்க முடியும். நாட்டுக்குள் ஏராளமான பணப்புழக்கம் அனுமதிக்கப்படுகிறது. அப்போது பணவீக்கம் உயர்கிறது, பணத்தின் மதிப்பு குறைகிறது, ஏற்றுமதி ஊக்கம் பெறுகிறது. இது வர்த்தக பற்றாக்குறையை சமன் செய்யவே நடக்கிறது. ஏற்றுமதி செய்து இந்தியா பணம் சம்பாதிக்கலாம், இறக்குமதி செய்யும் போது செலவழிக்கலாம். ஆனால் எந்த நாட்டு நாணயத்தின்படி இந்தியா இந்த வர்த்தகத்தை செய்கிறது? வர்த்தகம் இந்திய பணத்தில் நடப்பதல்ல, அது அமெரிக்க டாலரின் அடிப்படையில் நடக்கிறது. டாலருக்கு நிகரான இந்திய பணத்தின் மதிப்பு குறைவதற்கு இதுவே காரணம் என்று கூறப்படுகிறது. இதுபோன்ற விரிவான பொருளாதார செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.